ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு புடலங்காயும் பருப்பும் சேர்த்து தேங்காய் ஃப்ரை பண்ணி போட்டு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்செடுத்தா கேரளா ஸ்டைல் புடலங்காய் பருப்பு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறேன். புடலங்காய் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. சாப்பாடுன்ற கூட அருமையான ஒரு காம்பினேஷன் தான் இந்த கூட்டு. நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் சாப்பாடுன்னு கூட இந்த கூட்டு பிசைஞ்சு அவங்கள ஊட்டி விட்டால் நல்ல சூப்பராக அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இந்த கூட்டுக்கு. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு புடலங்காயும் 1/4 கப்பு துவரப்பருப்பும் நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு துவரப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட எடுக்கலாம். பச்சை பயிறு இருக்குல்ல, அதனோட பருப்பை எடுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா கழுகி ஒரு குக்கரில் எடுத்திருக்கு. புடலங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு தக்காளியும் நமக்கு இதிலேக்கு கட் பண்ணி போடலாம். ஒரு தக்காளி போதும். இது அதிகம் புளி இருக்காத தக்காளி தான். இது தேவையான தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு நமக்கு 3 விசில் வருന്ന வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். அதிகமாக நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும். இது வேகிறதுக்காக மட்டும் தண்ணி ஊற்றியா போதும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். மிக்சியோட ஜார்லேக்கு 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கு. ஒரு பச்சை மிளகாய் இதிலும் போட்டிருக்கு. 3 பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் இவை க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்தி இருக்குது. இனி 1/2 கப்பு தேங்காய் இதிலேக்கு சேர்த்தி அரைச்செடுக்கலாம். ஆனால் இது ஃபைனாയിട്ട് அரையக்கூடாது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நான் சேர்த்தி இருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்செடுக்கணும். நல்லா அரையவும் இல்லை, ஆனால் அரையாமல் இருக்கவும் இல்லை. அதுக்கு என்ன எப்படி தமிழில் சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், இப்போ நம்ம பருப்பும் புடலங்காயும் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது மேஷ் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது நமக்கு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் இது சீக்கிரம் திக்காயிடும். ஆறும்போது இது நல்லா திக்காயிட்டு வரும். இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காயிட்டு வரும். இனி இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் கூட்டு சேர்க்கலாம். இதிலேக்கு அதிகமாக தண்ணி ஒன்றும் நான் ஊற்றுறதில்லை. மிக்சியோட ஜார்லேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். கடைசியில் நமக்கு 2 விதத்தில் இந்த குழம்பு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து அப்படியே இந்த குழம்பு சாப்பாடில் ஊற்றி சாப்பிடலாம். ரெண்டாவது நமக்கு இது கடுகு தாளித்து சாப்பிடலாம். ஆனால் கடுகு தாளிக்கும் போது சாதாரணமாக கடுகு தாளிக்கிறதுன்னு வித்தியாசமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா வரமிளகாய் தூளும் போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறம் இந்த குழம்புலேக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 விதத்தில் இந்த குழம்பு சாப்பிடலாம். இப்போ நமக்கு கடுகு தாளித்து போடலாம். அதுக்காக கடாய் நான் அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணியிருக்கு. கடுகும் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டிருக்கு. பின்னாடி இந்த ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கடைசியில் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்தி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம குழம்பிலேக்கு சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.